வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையின் சுவையான மீன் ரோல். இந்த மீன் ரோல் செய்யும் பொழுது பொதுவாக சதப்பிடிப்பான முள்ளு குறைவான அரபுலா மாதிரி பெரிய மீன்களை பயன்படுத்தி தான் இந்த மீன் ரோல் செய்வாங்க. அப்படி இன்றைக்கு நம்ம செய்யாமல் ரொம்ப இலகுவாக டின் மீனை பயன்படுத்தி எப்படி மீன் ரோல் செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மீன் ரோல் செய்கிறதுக்கு கறி தயாரிக்கலாம். அதுக்கு முதல்ல மீன்டின், அதாவது டூனா மீன்டின் அல்லது மேக்ரோல் மீன்டின் எடுத்து உள்ளே இருக்கிற தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் அகற்றிட்டு இந்த மாதிரி ஒரு முள்ளுக்கரண்டி வச்சு நல்லா உருத்தி எடுத்துக்கோங்க. இந்த மீன் ரோல் செய்கிறதுக்கு 300 கிராம் மக்ரோல் மீன்டின் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி உருத்திட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக 450 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதாரணமாக வேக வைக்கிறேன்டா 20 to 25 நிமிஷம். இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சா 4 விசிலுக்கு வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மீன் ரோல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சிறு துண்டு பட்டை போட்டுட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு 2 to 2.5 நிமிஷம் வறுத்துட்டு ஆற வச்சு பவுடராக இடித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சட்டி சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சு கொண்டு இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே 3 அலகு கருவேப்பிலையை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 75 கிராம் வெட்டின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கு பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சபடினால பேந்து பார்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வறுத்துக்கோங்க. நல்ல குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா கருகிரும். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே உதுத்தி வச்சிருக்கிற மீன்டினையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் ஏற்கனவே வறுத்து இடித்து வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அதே குறைஞ்ச நெருப்பில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மீன் ரோலுக்கு தேவையான கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மீன் ரோல் சுற்றுறதுக்குரிய மேல் கவருக்குரிய மா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மா எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப்பு சோளன் மா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி சேர்க்க முதல் ஒரு விசை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை. இந்த கலவையை கோதுமை மாவில் மட்டுமே செய்யலாம். ஆனால் நீங்கள் சோளன் மா சேர்த்து செய்யும்போது ரோல் கொஞ்சம் கூடவே உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் சோளன் மா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு இந்த மா கலவையை கலந்து எடுத்துக்கோங்க. இதில் மொத்தமாக நீங்கள் 3.25 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்ல ஒரு அளவான கலவை உங்களுக்கு செய்து எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது கட்டி இருந்தால் இந்த வடிதட்டில் தங்கிரும். இப்போ இந்த கட்டியோட நீங்கள் தோசை வாக்கும் பொழுது அங்கே திட்டி திட்டியாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரோல் சுற்றுற கவருக்கு தேவையான மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பேனில் ஒரு துளி எண்ணெய் விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ அல்லது வெள்ளை துணி வச்சோ துடைச்சிக்கோங்க. நெருப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய பேனுடைய அளவுக்கு தக்கன மாதிரி மாவை எடுத்து நடுவில் ஊற்றிட்டு பேனை தூக்கி ஸ்லாவி விட்டுருங்க. தோசை மாதிரி கரண்டி வச்சு பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓட்டை இருந்தால் அதில் ஒரு துளி மாவை விட்டுட்டு அதையும் அடைச்சிக்கலாம். தோசை வெந்துட்டுண்டா இந்த மாதிரி ஓரமெல்லாம் எலும்பி வந்துடும். இந்த மாதிரி எலும்பி வரும்போது தோசையை எடுத்துடலாம். இந்த தோசை சுட்டெடுக்கிறதுக்கு 1.5 நிமிஷம் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு அடுத்த தோசையை வாத்துடலாம். ஒவ்வொரு தோசை வாக்கும் போதும் எண்ணெய் பூசணுன்ற அவசியம் இல்லை. 2 தோசைக்கு ஒருக்கா நீங்கள் எண்ணெய் பூசினா போதும். இந்த தோசை சுடுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் பொருத்தமானது.
இப்போ இந்த கவரில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு கறியை வச்சுட்டு 2 சைட்டையும் மடிச்சுட்டு சுற்றுங்க. இது வந்து சூட்டோட சுற்றுறபடியினால இது ஒட்டுறதுக்கு வந்து பசை தேவையில்லை. சுற்றும்போது நிதானமாக பொறுமையாக சுற்றுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரோலும் சுற்றி எடுத்ததுக்கு பிறகு 2 மீடியம் சைஸ் முட்டை எடுத்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு ரோலாக எடுத்து முட்டையில் நல்லா தோய்ச்சி எடுத்து முட்டையை நல்லா வடிய வச்சுட்டு ரஸ்க்கு தூளில் போட்டுருங்க. இந்த ரோலுக்கு நான் எடுத்துருக்கிற ரஸ்க்கு தூளுடைய அளவு வந்து 75 கிராம். இது வந்து நீங்கள் செய்து வச்சுருக்கிற இந்த ரோல் அத்தனையும் பிரட்டி எடுக்கிறதுக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி ரோலுடைய எல்லா பக்கத்திலும் ரஸ்க்கு தூள் படும்படி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ரஸ்க்கு தூள் பிரட்டினதும் இப்போ இதே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா ரோலுகளுக்கும் ரஸ்க்கு தூளை பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் சட்டி ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதும் மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூரியகாந்தி எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போ ஒரு ரோலாக உங்களுடைய சட்டிக்கு தக்கன மாதிரி ரோலை போட்டு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா திருப்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எந்த வரிசையில் வந்து ரோலை போட்டிங்களோ அந்த வரிசையில் திருப்பி கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்ல ஒரு அழகான கலருக்கு பொரிஞ்சு வரும். இந்த ரோல் பொரிகிறதுக்கு உங்களுக்கு 4 நிமிஷம் பிடிக்கும். இப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் திருப்பி கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ரோல் வந்து எடுக்கிற பதத்துக்கு பொரிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் அவ்வளவு முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்படியே மீதியாக பிரட்டி வச்சுருக்கிற எல்லா ரோலையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா ரோலையும் அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரோலை நீங்கள் இப்படியையும் சாப்பிட்லாம். அதே வேளையில் நீங்கள் வந்து தக்காளி சோஸோட சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். என்ன நண்பர்களே, டின் மீன் உருளைக்கிழங்கு வச்சு அருமையான சுவையில் எப்படி மீன் ரோல் செய்யறது இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.